ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டே 3ல் பேங்க் நிஃப்டியில் ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி என்ன நடந்திருக்குன்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் மேபி இன்றைக்கி இப்போ மணி 12 இல்லை 1 ஆக போகுது இல்லையா, 12:50 ஆகிடுச்சு. 1 ஆக போகுது. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறதால இப்போயுமே அந்த வீடியோ போடுறதா அதை கரண்ட்டாகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா. நேற்று வீடியோவில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றது ஷோ பண்ணியிருப்போம். டே 1 ஃப்ரைடேவோட ப்ராஃபிட் லாஸ்ன்றது ஷோ பண்ணியிருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் டெய்லி உங்களுக்கு ஆல்கரித்திக், அதான் ரோபோ ட்ரேடிங் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆட்டோ பை செல் எடுத்து நமக்கு ஷோ பண்ணுற ப்ராஃபிட் லாஸை நான் போடுறது உங்களுக்கு தெரியும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேரியேஷன் இருக்கும். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன, இந்த நேற்று என்ன நடந்திருக்கு, நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து லைவாக தான் காட்டுறோம், வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு. ஓகேங்களா. உங்களுக்கும் இது மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நான் வந்து அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு நம்ம டைம் ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் டெய்லி மார்னிங் ஒரு 7 to 9 அதை டோக்கன் ஜென்ரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். எக்ஸிக்யூட் ஆனாலே இந்த ஆப் மூலமாக மெசேஜ் வரும். ஓகே, அப்போ கூட பார்க்கணும். நாளைக்கு காலைல உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸுன்னு ஷோ ஆகி ஒரு மெசேஜோ மெயிலோ வந்திருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கான்றது. அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே 3:30 நம்மளுடைய மார்க்கெட் முடிஞ்சிடும் இல்லையா. இந்தியா மார்க்கெட் வந்து NSE BSE முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எந்த டென்ஷனும் வேணாம், டென்ஷன் ஃப்ரீயாக இருங்க, கொடுத்துரு. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா. மேபி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரேட் காலையில் 9:20 பை எடுத்து 9:26 செல்லு முடிச்சிருக்காங்க. திருப்பி 11 o'clock ஒரு ட்ரேட் எடுத்திருக்கு. 409 பை எடுத்து 394 முடிச்சிருக்காங்க. ஒரு ப்ராஃபிட்டு ஒரு லாஸ். இன்றைக்கி 2 ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு. ஓவராலாக MTM போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 35 rupees வந்து ப்ளஸில் வந்திருக்கு. ரொம்ப மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜி தான் இதில் இருக்குது. 2 கால் வந்துருச்சு, இன்னும் ஒரு கால் மேபி 3:30 வரலாம், வராமையும் போடும். ஓகேங்களா. மேக்ஸிமம் 1 or 2 வந்து டெய்லியும் வந்துடும். ரொம்ப ரேராக 3 கால்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒன் சைடில் பையிங்கில் 3மே போகிறப்போ 3 காலுமே அன்றைக்கி வந்து அச்சீவ் ஆகும். அன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து 35 ரூபா இருக்குது. நம்ம சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேக்ஸில் போக இது வந்து -100 rupees கிட்ட எனக்கு தெரிஞ்சு வரும். ஓகேங்களா. 35 rupeesன்றது தான். ஆனால் நம்ம டேக்ஸு என்ட்ரிக்கு பெர் லாட்டுக்கு வந்து 20 rupees வந்து கொடுப்போம். ஓகேங்களா. நம்ம வந்து 2 லாட் எடுத்தாலும் சரி, 3 லாட் எடுத்தாலும் சரி, 20 rupees தான் ஸ்டாண்டர்டு தான். நான் ஒரு லாட்டு தான் போட்டுட்ருக்கேன், ஏன்னா 30K தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ட்ரேட் எடுக்கும். ப்ளஸ் அதான் -100 வந்து நாளைக்கு எனக்கு வந்து மெசேஜ் வரும் நம்ம இனிஷியல் அமௌண்ட்லேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா. மார்ஜின்லேருந்து ஒரு 100 rupees மைனஸ் ஆகி வரும். இதோட முடிஞ்சால் மேபி எக்ஸ்ட்ரா ஈவினிங்கில் எண்ட் ஆஃப் த டேயில் இன்னொரு கால் வந்துருச்சு, ஒரு 2 o'clock 3 o'clock 3:30 ஒரு கால் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதோட இதுவும் என்ட்ரி ஆட் ஆகி ப்ராஃபிட்டோவில் வரும். மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் அது வந்தால் கூட அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து வந்துருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு இதில் பார்த்தினா டீட்டெயில்ஸ் வேணும், ஆர்ஓ ட்ரேடிங், ஓகேங்களா, அல்காரிதம் மேல் ட்ரேடிங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி பண்ணுறது, என்ன வேணுன்றதை எனக்கு டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்கிங் கம்பெனிக்கே போங்க. எல்லா ப்ரோக்கிங்லேயும் வந்து நம்ம பண்ணுறது வந்து எனேபிள் ஆகலை. ஓகேங்களா. நீங்கள் வாங்க, வந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேனோ அதை அங்கே போய் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவங்களே உங்களுக்கு எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாமே கடற்கடன்னு மேனுவலாகவே முடிச்சு தருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா எல்லா பேப்பர்லேயும் சைன் போட்டு அது இதுன்னு இருக்கும். இது உண்மையாகவே டிஜிட்டலாக பண்ணுறப்போ 15 to 20 minutes 1 டேயில் எனக்கு தெரியும் எல்லாமே முடிஞ்சிருக்குங்க. KYC அப்டேட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டாலே உங்களோட ஐடி பக்காவாக ஆக்டிவேட் ஆகிடும்.
ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மார்ஜின் எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிக்கலாம். ஓன் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்டாக் ஃப்யூச்சரில் நல்லா போகணும்னு உங்களுக்கு தோணணும், அதை பற்றின பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே இது பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுங்கள். 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அதுதான் ஸ்டாக் ஹோல்டிங் ஃபியூச்சர்ஸ். இந்த எஸ்ஐபின்றாங்க தெரியுமா, எஸ்ஐபியில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அவங்களும் ஒரு ஹோல்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க சில ஸ்டாக் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம். ஓகேங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதுவும் க்ரோத் நம்மளுடைய அதுவும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறப்போ ஸ்ட்ராட்டஜின்றப்போ நம்ம ஓனாக போய் லாஸ் பண்ணுவோம், ஓனாக போய் ப்ராஃபிட்டாக எடுப்போம். அனலைஸ் பண்ணி இதுலேயே நம்ம ஃபுல்லாக இருந்தோம்னா உண்மையாகவே சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா, எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு மென்டலி ரிலீஃபாக இருக்கும். நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இது லாஸ் ஆயிடுச்சு, ஐயோ இது ப்ராஃபிட், ஓகே ப்ராஃபிட்னா ஓகே, இன்னும் லாஸ்னா ஐயோ என்ன லாஸ் ஆயிடுச்சு, லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு உள்ளே போய் அதை என்ட்ரி இங்கே என்ட்ரி கொடுத்து மொத்தம் பண்ணாமல் ஜீரோ அவுட் பண்ணிட்டு வெளியே வருவோம். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் 2 ட்ரேடோ ப்ராஃபிட் லாஸ் வரதான் செய்யும். லாஸும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஒரு மந்த் இல்லை 30 நாள் ட்ரேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு 10% to 15% ப்ராஃபிட்டில் இருக்கா, 30K போட்டிங்கன்னா 5,000 rupees ப்ராஃபிட்டில் இருந்தால் அதுதான் ட்ரேடு. என்றைக்குமே அதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதுபடி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மார்ஜின், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. பட் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.